சில கோவில்களில் நவக்கிரகம் இருக்கும். இப்போ திருவாரூர் கோவிலில் பார்த்திங்கன்னா நேராக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. எல்லா கோள்களுமே ஒரே திசையில் இருக்கும். அது வந்து பூஜை பண்ணுற விதம், ஆகம விதம், வைகானசம், ஆகமம், வேதம் இதெல்லாம் இருக்குது. வேத பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்குது, ஆகம பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்குது. அக்னியம் சூர்யாய சந்திராய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச ராகவே கேதவே நமோ நமஹா. இது ஸ்லோகம். இந்த அடிப்படையில் நவக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறது. மத்தியில் சூரியன், கார்னரில் சந்திரன், அப்படியே வரிசையாக வருவாங்க. செவ்வாய், ராகு, கேது, நடுப்புற சூரியன், தெற்கு பகுதி இந்த பக்கத்துக்கு வந்துட்டால் குரு, அதுதான் தட்சிணாமூர்த்தி இருக்கும். இதெல்லாம் அந்தந்த ஸ்தானங்கள். அதுபடி நம்ம பிரதிஷ்டை பண்ணுறது ஒரு சிறப்பு. ஆலயத்தில் இப்போ இங்கே வந்து யாரெல்லாம் இல்லைன்னா சுக்கிரன் கிடையாது, செவ்வாய் கிடையாது, புதன் கிடையாது. இப்போ இது 3 பேர் தான் இல்லை, மீதி எல்லோரும் இருக்காங்க இங்கே இல்லையா. ராகு கேது இருக்கார், இப்போ சூரியன் சந்திரன் இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கார். சனி பகவான் தனியாக பிரதிஷ்டை பண்ணிட்டு அதில் வந்து அபயவரதம்னு சொல்கிறது. சதுர்புஜம் 4 கரங்களோட மேலே வந்து கழுகு கொடி, திரிசூலம், அது வந்து ரொம்ப சிறப்பு. சனிக்கு அதிபதி யாருன்னா யமதர்மன். இப்போ ராகு காலத்தில் போய் விளக்கு போடுன்னு சொல்லுவாங்க துர்க்கைக்கு. ஏன் போட சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கால சர்ப்பதோஷம், இந்த ஸ்கின் டிசீஸ், அப்புறம் கலத்திர தோஷம், இது ராகுவால் நமக்கு எதாவது இடைஞ்சல் இருந்தால்